நம்ம கிளாத்ல வந்து மார்க்கிங் பண்றதுக்கு சாக் பீஸை தவிர வேற என்ன மாதிரியான பேசிக் மார்க்கிங் சாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? திஸ் இஸ் டே 5 ஆஃப் டெய்லரிங் பேசிக்ஸ். நான் மார்க்கிங்க்கு யூஸ் பண்ற மார்க்கர்ஸ் வந்து இது மட்டும் தான். அதாவது மார்க்கிங் சாக்ஸ் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். மார்க்கர்ஸ் வந்து பென் மார்க்கர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு, வேக்ஸ் மார்க்கர்ஸும் இருக்கு. சைட்ல வந்து உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் அட்டாச் பண்றேன், அது ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. பட் நமக்கு கிளாத்ல மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி மார்க்கர்ஸ் மட்டுமே, இந்த மாதிரி சாக் மார்க்கர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப கன்வீனியன்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பேசிக்கா எல்லாரும் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சாக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு சாக் பீஸை விட நல்லா இருக்கும். கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கும். பட் இது வந்து சீக்கிரம் நமக்கு வந்து பிரேக் ஆகும். இதுல தின்னான லைன்ஸ் வந்து நம்மளால கரெக்டா கொண்டு வர முடியாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிளண்ட் ஆயிரும். அப்ப நமக்கு வந்து பட்டப்பட்டையா நமக்கு வந்து லைன்ஸ் வரும். அதை எப்படி ஷார்பன் பண்றதுன்றது நான் லாஸ்ட்ல சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சைஸ்ல பெரிய சாக் வந்து இருக்கு. இது வந்து வேக்ஸ் மிக்ஸ்டா இருக்கும். இந்த சாக்கை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு இந்த சாக் வந்து உங்களுக்கு நல்ல தின்னான லைன்ஸ் வந்து கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு பிரேக்கும் ஆகாது. வேக்ஸ் சாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இந்த வேக்ஸ் சாக்ஸ்ல வந்து நீங்க அப்படி மார்க் பண்ணீங்கன்னா ரொம்ப தின்னான லைன்ஸ் வந்து விழுகும். இதை நீங்க வந்து ஹீட்டான அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆயிரும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நமக்கு வந்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்க்கிங்ஸ் எதுவுமே வெளியில தெரியாது. பட் இது ஈஸியா வந்து பிரேக் ஆயிரும். இதே வந்து நமக்கு பென்சில் ஃபார்ம்லயும் இருக்கு, வேக்ஸ் பென்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பென்சில்ஸ்ல மார்க் பண்ணிருக்க இந்த மார்க்கிங்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு எரேஸ் ஆகாது. இது போக கிளாஸ் மார்க்கிங் பென்சில்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து சுத்தமா நமக்கு வந்து அந்த ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே கிளாத்ல வந்து மார்க் ஆயிரும். அதனால அந்த மார்க்கர்ஸ் எதுவுமே, இந்த கிளாஸ் மார்க்கிங் மார்க்கர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து வேக்ஸ் பென்சில்ஸ் தனியாவே வந்து நமக்கு கடையிலயும் இருக்கு, ஆன்லைன்லயும் அவைலபிள் இருக்கு. இது வந்து எல்லா கலர்ஸ்லயும் 12 கலர்ஸ்ல நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு தேவையான கிளாத்துக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்போசிட் கலர்ஸ்ல வாங்கிக்கலாம். இது போக நமக்கு வாட்டர் எரேசபிள் பென்ஸும் இருக்கு. அது வந்து நமக்கு தண்ணியில ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம், கிளாத்தை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே போயிடும். இருக்கிறதுல பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக் மார்க்கர்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து மார்க்கிங் பென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா பெஸ்டா இருக்கும். ஓகேவா? இதுல வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சைஸ்ல உள்ள வேக்ஸ் மிக்ஸ்டு மார்க்கிங் சாக் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு ரொம்பவே வந்து சீப்பா இருக்கும். நமக்கு நிறைய கடைகள்ல கிடைக்கும், அவைலபிள் வந்து நிறைய இருக்கும். இது வந்து சீக்கிரம் இந்த மாதிரி பிளெண்ட் ஆயிருது இல்லையா. இதை எப்படி ஷார்பன் பண்றது அப்படின்னா, கட் பண்றதுக்கு பேப்பர் கட் பண்றதுக்கு இல்லைன்னா ஷார்ப்பான சிசர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரி லைட்டா இப்படி வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் ஆகிக்கிட்டே வரும். நம்ம பென்சில்லாம் எப்படி சீவுவோம் அந்த மாதிரி இப்படி சீவுனீங்கனாலே உங்களுக்கு இந்த சைடு வந்து ஷார்ப் ஆகும். இந்த சைடு மட்டும் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்லயும் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான லைன்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ நீங்க லைன் போட்டீங்கன்னா நம்ம போட்ட அந்த திக்கான லைனுக்கும் இப்போ போட்டிருக்க தின் லைனுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்களா? புதுசா நம்ம ஒரு மார்க்கர் எடுத்து இப்படி மார்க்கிங் சாக் போடுறதுக்கும் ஷேப் பண்ணிட்டு போட்டதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப் பண்றதுக்குனே தனியா டூல் வந்து அவைலபிள் இருக்கு. அது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளா நம்ம கிட்ட சிசர் இருக்குல்லையா, அதை வச்சே கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல நீங்களும் ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க.